2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் சென்னை பனையூரில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் அன்புமணி நேர்காணல் நடத்தினார். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை பனையூரில் உள்ள பாமக அலுவலகத்தில் பாமக சார்பாக 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்தோருக்கான நேர்காணல் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்வுக்கு தயாராகும் வகையில் பாமக சார்பில் 234 தொகுதிகளிலுமே போட்டியிடக்கூடியவர்களுக்கான அந்த விருப்ப மனு பெறக்கூடிய அந்த பணி நடைபெற்று வந்தது. விருப்ப மனு பெற்றவர்களுக்கான நேர்காணல் இன்று தொடங்கி இருக்கிறது. இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேர்காணல் என்பது காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் எனவும் வரும் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த நேர்காணல் நடைபெறும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இது தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்று காலை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோவை, நீலகிரி, திருச்சி ஆகிய மாவட்டங்களுக்கும், பிற்பகலில் வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் நேர்காணல் நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தனித்தனியாக விருப்ப மனுக்களை பெற்ற பாமகவினர் அவர்கள் நேரடியாக தனித்தனியாக அழைத்த நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமக அவர்களுடைய அந்த தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக தரப்பில் போட்டியிடுவதற்கான அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணல் என்பது இன்று தொடங்கி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.